வரலாற்றில் முதல் முறையாக பல ஆண்டுகள் கழித்து இப்போ சட்டசபையில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது சட்டப்பேரவை கூட்டம் நடந்தாலே எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் வாய் வார்த்தையாக சண்டை நடக்கும் அப்படிங்கிற விஷயம் காமனான விஷயம் தான். ஆனால் இது இல்லாமல் ஒரு விஷயம் நடக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் எப்பயுமே சண்டை நடக்கும். கடந்த ஒரு 5 வருடமாகவே இந்த ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒருபடி மேலே போய் ஆளுநர் பேசுவதை ஃபுல்லாக கூட கேட்க மாட்டாங்க. பாதியிலே ஆளுநர் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த பிரச்சனை போய்கொண்டு தான் இருக்கிறது. இப்போ இதுக்கான முடிவுகள் கிடைத்திருக்கு. எஸ் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டப்பேரவை நடந்திருக்கு. இதில் ஆளுநர் உரை முழுசாக வாசிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பாராட்டி பேசியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய விசில் புரட்சி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆளுநர் சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய அரசுக்கு எகெயின்ஸ்டாகவும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக போதை பழக்கம் அப்படிங்கிற விஷயம் தமிழகத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ கடந்த 5 வருடங்களாக போதைப் பொருளை தடுப்பதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது போன அரசாங்கம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஆளுநர் பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் பங்கேற்ற விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டும், ஸோ ஜனகன மனகடி லாஸ்ட்டில் தேசிய கீதம் லாஸ்ட்டில் பாடப்பட்டும் இருக்குது. இது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழக அரசியல் அடுத்தடுத்து ரொம்ப ஸ்மூத்தாக போய்கொண்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.